ஒரு ஹதீஸ்ல என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், நரகத்திலிருந்து ஒரு சிலர் எடுக்கப்படுவார்கள். அவர்கள் நரகம் தீண்டி இருக்கும், நரகம் தீண்டி கரித்து போயிருப்பார்கள். அவர்கள் ஹயாத் என்ற தண்ணீரிலே போடப்படுவார்கள். அதுக்கு பின்னால எப்படி ஒரு வெள்ளம் போன பின்னால அழகான முறையில அந்த தாவரங்கள் வளருமோ அதுபோல் அவர்கள் அழகாக என்ன செஞ்சிருவாங்க, உடலெல்லாம் மாறிவிடும். அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்பதை குறிக்க ஜஹன்னமியூன் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். சொர்க்கத்தில் அனுப்பின உடனே அவர்களுக்கு இந்த உலக, அதாவது பன்மடங்காக சொர்க்கம், இந்த உலகத்தை விட பன்மடங்காக சொர்க்கத்தோட இன்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லாத ஒருவருக்கு விடுதலை கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனா சொர்க்கமே முழுமையாக அல்லாஹ் தஆலா கூலியை கொடுத்த பின்னால் அவர் அதுக்கு மேல வேற ஒன்றை நினைச்சு பாப்பாரா? வேற ஒன்றுமே இல்ல. ஒரு ஆபத்திலிருந்து விடுதலை என்பதே ஒரு இன்பம் தான். அதுக்கு மேல இன்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். அவர் அதுக்கு மேல கற்பனை பண்ணுவதற்கு அவருடைய சிந்தனையில் இடம் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்களுக்கு இதை விட வேற ஏதாவது தேவையான்னு கேட்பான். அவர்கள் சொல்லுவார்கள், இதை விட வேறு என்ன தேவையால நீ எல்லாவற்றையும் தந்து விட்டான்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால், திரையை விளக்குவான். அல்லாஹ்வுக்கு ஒரு திரை இருக்குது, அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு திரை இருக்குது. அந்த திரை ஒளியிலான ஒரு திரை. அந்த திரை என்ன செஞ்சிடும், விளக்கப்பட்ட உடனே அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள்.